இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்வாட் கிளான் சேர்ந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி தான் வந்து ஒருத்தன் வந்து பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி உனக்கு வந்து ரொம்ப பொட்டன்ஷியல் இருக்குதுப்பா, நீ வந்து எங்கள் கூட சேர்ந்துக்கோ, எங்கள் கூட சேரமுலாம் உனக்கு வந்து எக்கச்சக்கமான வாய்ப்புகள் வந்து உனக்கு கிடைக்கும், நீ எதுக்குமே வந்து கவலைப்படாதப்பா, எங்களை நம்பி எங்கள் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அதை சொல்கிறது எதுவுமே கிடைக்காம அவன் பாட்டுக்கு அந்த சூப் குடிச்சிட்டு பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். கொஞ்சம் கூட அவனுக்கு வந்து சேர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வைஸ் லீடருக்குமே புரிஞ்சிடும். அவன் வந்துட்டு சரி என்னமோ பண்ணித்தோல, நீ வந்து இதை நினச்சி ரிக்ரெட் பண்ணவிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க கைஸ். இப்போ வந்து அவன் அங்கேருந்து போனக்கவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிப்பார். அவன் வந்துட்டு இப்போ தான் ஒருத்தன் என்கிட்ட பேசிட்டு போனால் அதுக்குள்ளே வந்து இன்னொருத்தன் நான் இதோட எத்தனை பேராக வந்து என்கிட்ட பேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும், நான் மட்டும் சொல்கிறது இப்படி நீ காது கொடுத்து கேட்கலன்னு ஏன் நீ வந்து இறந்துருவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்க. ஆப்போசிட்டில் அந்த அவன் வந்துட்டு என்னடா என்னை மிரட்டுறியா, இவ்வளோ உனக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்தாங்க, ஆனால் யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு திமிராக பேசல, இப்படிக்கும் வந்து நீ அந்த 6 மெயின் கிளானில் இருக்கிற ஒரு இளவரசனே கிடையாது, உனக்கு அந்த அங்கீகாரமே கிடையாது, நீ வந்து என்ன மிரட்டுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு லூஸ் மாதிரி வளராமல் நான் சொல்கிறது முதல்ல கேள்ற, உன்னோட உடம்புல வந்து பாய்சன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவன் வந்துட்டு எது பாய்சன் இருக்குதா அப்படின்னா மெடிடேட் பண்ணி கியூஐ கேதர் பண்ணும்போது எனக்கு தெரியாத பாய்சன் வந்து என் உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோ வந்துட்டு டே முட்டாள், உன்னோட கண்கள் பாரு, உன்னோட ஸ்கின்னை பாரு, உன்னோட கழுத்து கட்டுக்கிற அந்த ரேஷஸ் எல்லாம் பாடுறா, பார்த்தா உனக்கு தெரில, இது வந்து ஒரு மைக்ரோ பாய்சன்னு வந்து சொல்லுவாங்க, இது வந்து மைக்ரோவாக இருக்கும், இது வந்து மற்றவங்க கண்ணுக்கு வந்து அவ்வளோவா வந்து புலன்படாது, நீ வேணால் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீ வேணால் வா பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு தான், அங்கே போய் அந்த டாக்டர்கிட்ட கேட்கணும்னு சொன்னால் அந்த டாக்டர் வந்து அங்கே தான் சாப்பிட வந்திருப்பான். அப்போ ஹீரோ போய் அந்த டாக்டர்கிட்ட டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது வாப்பா என்ன எப்படி இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்புல வந்து பாய்சன் வந்து பரவிட்டு இருக்கு, நீங்கள் கொஞ்சம் அதை செக் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் வந்துட்டு என்னப்பா சொல்கிற பாய்சன் பரவுதா, எங்கே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவன் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரக் மாதிரி இருக்கும், அதுக்காக இது ஜஸ்ட்டு ஸ்மெல் மட்டும் பண்ணு, நான் வந்து இது பரவுதா இல்லையா இல்லை ஃபேக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு அவன் அதை மோந்து பார்ப்பான். மோந்து பார்த்தோன்னே வந்து அவனுக்கு சில சிம்டம்ஸ் எல்லாம் வந்து தெரிய வர அப்போ அந்த டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிடுவான் இது வந்து பாய்சன் தான் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அப்போ வந்து டவுட் வந்து தீருது. ஆனால் டாக்டர் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு ஏன் வந்து இந்த மாதிரி எந்த விதமான ஒரு இதையுமே வந்து என்னால் நோட்டீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு மைக்ரோ பாய்சன்ப்பா, இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருனாலையும் வந்து கேதர் பண்ண முடியும், அதாவது இப்படி ஒன்று உடம்புல கலந்துக்குதுன்னு விட கண்டு பிடிக்க முடியும், அந்தளவுக்கு ஒரு மைன்யூட்டான ஒரு விஷயந்தான் இது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ அவன் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறக்கு ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ கட்டுட்டு நல்ல வேலைப்பா நீ வந்து இதை இவனை கூட்டிகிட்டு வந்தா, இல்லைன்னா வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து அந்த டாக்டர் சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து அந்த ப்ரொசீஜரெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸ்டார்ட் பண்ணணும் இவன் வந்துட்டு எப்படிப்பா உனக்கு வந்து எனக்கு உடம்புல வந்து மைக்ரோ பாய்சன் வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது என்னோடய அம்மா வந்து மைக்ரோ பாய்சனால் தான் வந்து இறக்கப்பட்டாங்க, அதுக்கான ரீசன் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு யாருமே வந்து இப்போது ஐடியாவே இல்லை, ஆனால் இப்போ உன்னோட சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பான். ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அந்த செகண்ட் டெஸ்ட்டில் வந்து அவன் லீடராக இருப்பான்ல, அப்போயே வந்து இவனுக்கு இவன் மேலே கொஞ்சம் காண்டாக இருக்குது, இவன்கிட்ட வந்து டேரெக்டாக வந்து அந்த பாய்சன் கிளானில் இருக்கிறவங்களே வந்து மேக்ஸிமம் அவங்க யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பாய்சன் தான், டேரெக்டாக வந்து ஃபைட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக் வந்து தெரியாது, அவங்களுக்கு வந்து பாய்சன் கலையில் வந்து அவங்க கொஞ்சம் மேம்பட்டுருப்பாங்க, அதனால் இவனும் வந்து காண்டாகிட்டு இருப்பான், என்ன தைரியம் தான் அந்த நாய் வந்து இப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் வந்து அதை விட ஒரு கொலை வெறியில் இருப்பார். எனக்கு வந்து நான் தேடிட்டு இருந்தது வந்து கிடச்சிருச்சு, எவ்வளோ நாட்கள் தெரியுமா இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்னன்னு நான் தேடிட்டு இருந்தேன், இது யார் என்ன பண்ணா எப்படி உருவாக்குனாங்கன்னு சொல்லி என் மண்டை பிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ அந்த நாய் தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனி வச்சுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் அங்கேருந்து போக அப்போ அந்த ஸ்ப்ரிங் கிளான் இளவரசன் வந்து ஹீரோ கிட்ட வந்து டெலிபதி மூலமாக பேசுவான். அது வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கியூஐ நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி அவன் ஹீரோ கிட்ட பேசும்போது வந்து இந்த மாதிரி அவன் காட்டில் தான் இருப்பான், நீ போய் போய் அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இப்போது அங்கே போக ஆரம்பிப்பார். அப்போ அந்த பாய்சன் கிளான் இளவரசன் வந்து ஒரு யாருமே இல்லாத ஆள் இல்லா காட்டுக்குள்ளே வந்து இன்னும் டீப்பில் வந்து அவர் வந்து அங்கே ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்நேரம் வந்து அந்த நாய் வந்து இறக்குறதுக்கான சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும், குடிசிலே வந்து அந்த நாய் இறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோ வந்து வருவார். டேய் இன்னும் இந்த மாதிரி பின்னாடி வேலை செய்கிற இந்த புத்தியே அவங்கள விட்டு போகாதாடா அப்படின்னு சொல்லிட்டு போது இவன் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்டரா நான் இது வந்து அவங்களுக்கு தெரியாமல் வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோ. இவன் வந்துட்டு டேய் நீ இங்கேன்றா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், மைக்ரோ பாய்சன் நீ தானே உடம்புல கலந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிற மைக்ரோ பாய்ஸ்னா
அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறான், ஓ ஆமாம் ஆமாம், மைக்ரோ பாய்சனா, உன்னோட அம்மா இருக்காளே அவளை வந்து அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பற்றி பேசும்போதே வந்து ஹீரோ வந்து கொலவெறியோட போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவார். அடிச்சோடனே ஒரு கேப்பே விடாமல் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பார். அதில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இழுத்து ஒரு அடிக்க அவன் எங்கேயோ போய் அங்கே மலையில் இருக்கிற அந்த கல்லைகள்லாம் வந்து பேத்துட்டு போய் உட்காடுறான். உட்காந்தோன்னே இருந்துட்டு, சே நான் வந்து இது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இவன் இவ்வளோ பவராக இருக்கிறானா, என்னதான் இருந்தாலும் இவன் இவ்வளோ பவராக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லையே. அது மட்டும் இல்லாமல் என்னோடய உடம்பு வந்து என்னால் கொஞ்சம் கூட அசைக்க முடியல, இப்படியே விட்டு அந்த நாய் வந்து என்னை கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட கண்ணில் வந்து கொலவெறியோடு வந்து வந்துட்டுருப்பார். டே நாயை, நீ என்ன தப்பாக பேசுனீன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அடிக்க ஆரம்பிப்பார். நீ எங்கள் அம்மா பற்றி தப்பாக பேசுனது தான்டா தப்பே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு காட்டு மிராண்டித்தனமாக அடிக்க, இவன் வந்துட்டு அடைச்சா விட்டா என்னை கொன்றுவான், இல்லை இனிமேல் நான் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, நான் எப்படியாவது வந்து என் உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அவனோட ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ண ஹீரோ வந்து அசால்ட்டாக பிளாக் பண்ணிட்டு வந்து அவனோட கையை வந்து இவனால் வந்து அந்த வலியை வந்து தாங்கவே முடியல. அப்படி தாங்க முடியாத சூழ்நிலையில் வந்து இவன் அவங்க கிளானில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் கற்றுக் கொடுத்த ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவான். நம்ம உடம்புல வந்து ஒரு டெட்லியான பாய்சன் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை நமக்கு தேவைப்படுறப்ப வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ஆசிட் மாதிரி வந்து செயல்படும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுவாரோ, இவன் அந்த ஆசிட் மாதிரி இருக்கிற அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஹீரோவோட மூஞ்சிலே அடிச்சிடறான். அடித்ததுக்கப்புறம் இவன் வந்துட்டு, சாவிடா நாயை, என் மேலேயே கை வச்ச, நீ எவ்வளோ நரக வேதனை அனுபவிச்சு சாக போறீன்னு படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள நினைப்பான். இந்த மாதிரி இந்த டெக்னிக் வந்து மற்ற யார்கிட்டையும் வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் எங்களோட கிளான்லேயும் சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு வழி கிடையாது, என் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் இது ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோட மூஞ்சி இருக்கிற எல்லாத்தையும் வந்து நானாக வந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி உங்களோட பாடி வந்து டேமேஜ் ஆகிருக்கு, அதை வந்து இப்போ ரீஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நானா வந்து ரீஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இவனுக்கு பார்த்துட்டு ஒரே ஷாக்கு, இவன் அந்த நாய் என்னோட பாய்சன் வந்து பேரலைஸ், அதாவது அதை வந்து நியூட்ரல் மட்டும் பண்ணது இல்லாமல் இவனோட ஸ்கின்னுமே எப்படி வந்து ரீஜென்ரேட் பண்ணுச்சு, இது எக்ஸ்பர்ட் லெவல் இல்லை இது என்ன சொல், இப்போதைக்கு இருக்கிற இந்த மார்ஷியல் ஆர்ட்டில் வந்து யாருனாலையுமே வந்து இந்தளவுக்கு ஒரு ஸ்பீடில் வந்து ரீஜென்ரேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் பிஞ்சு போன ஸ்கின் எப்படி திரும்ப வந்து ஒட்டுக்குச்சு, யார்ரா நீ, உனக்கு எப்பட்றா வந்து உனக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு அவனை போட்டு வந்து அடின்னு அடிக்க ஆரம்பிப்பார். அடித்ததுக்கப்புறம் உங்களை மாதிரி நாய்களுக்கு, அதாவது உங்களோட கிளான் இருக்குது பாரு, அவனுக்கு எல்லாமே நாய்க்கு தானே, எப்போ பார்த்தாலுமே இந்த மாதிரி ஒரு டேடி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணி அடிக்கிறது தானே உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு அவன் வலியை வந்து தாங்க முடியாமல் வந்து, என்னை மன்னிச்சிரு, என்னை ஒரு தடவை மட்டும் உயிரோடு விட்டுரு, நான் வந்து உனக்கு வலிக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ கிட்ட கெஞ்சிகிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு, உன்னை மன்னிச்சு விட்றதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவன் கையை பிடிச்சி நசுக்கிட்டு, ஏன்டா என்னோடய அம்மாவை வந்து உங்களோட பாய்சன் கிளான் தான் இப்போது போட்டு தடிச்சுட்டு வந்து எனக்கு தெரிய வந்துருச்சு, அப்போ எங்கள் அம்மாவை கொன்னதே நீங்கள் தான், நான் வந்து உனக்கு கருணை கட்டுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கெல்லாம் நரக வேதனை வந்து அப்போ தான் வந்து ஸ்டார்ட்டே ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும்போது வந்து, இல்லை நான் எப்படியாவது வந்து இங்கேருந்து கத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்தறக்கு ட்ரை பண்ணும்போது ஹீரோ வந்து அவரோட கியூஐ வச்சு அவன் வாய்ஸ் வந்து கதற முடியாத மாதிரி ஹீரோ லாக் பண்ணோன்னே வந்துட்டு, சரி இப்போ நான் எதுலேருந்து ஆரம்பிக்கிறது, உன்னோட எலும்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நொறுக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லும்போது அவனுக்கு கண்ணில் தண்ணி கலங்கின மாதிரி ஒரு பயத்தோடையும் ஒரு பதட்டத்தோடையும் இருப்பான். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து போகுது. நேரம் போனதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து அவனோட உடம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு கொத்து புரோட்டா மாதிரி கொத்தி வச்சுருப்பார். அவன் வந்துட்டு இந்த மாதிரி, நான் வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது, நான் இப்படி ஒரு இன்சிடெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணணுன்னு நான் நினச்சே பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ளாஷ்பேக் வந்து நினச்சி பார்ப்பான். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நான் இந்த மைக்ரோ பாய்சன் வந்து எல்லாமே, இப்போ இந்த விஷயம் நடந்துட்டு எல்லாத்துக்குமே காரணமே இந்த மைக்ரோ பாய்சன் தான், இதை ஏன் நான் போய் கற்றுக்கிட்டேன், ஞாபகம் வருது, நான் ஏன் வந்து இதை கற்றுக்கிட்டேனான்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கு போக, ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அந்த இளவரசன் வந்து ரூமுக்குள்ள உட்காந்து சில புக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது வெளியில் வந்து 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி வந்து ஒரு நாய்ஸ் கேட்க, அவன் வந்து அந்த திரையை வந்து விளக்கிட்டு வந்து பார்த்துட்டு இருப்பான், யாரா இங்கே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா அவனோட அம்மாவும், அப்புறம் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பருதா போட்ட ஒரு விமன் நின்றுட்டுருப்பா. அவள் தான் இந்த மாதிரி இருந்துட்டு, இது மைக்ரோ பாய்சன், இது வந்து எந்தளவுக்கு ஒர்க் செய்யும், இதை வந்து யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் இது உண்மை தான், இது வந்து யாருனாலையும் வந்து கண்டுபிடிக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் மார்ஷல் ஆர்ட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கிறவங்கனால வந்து இதை கண்டே பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து சொல்லி வந்து அவளுக்கு அந்த கொடுத்துருவா. அப்படி கொடுத்துட்டே வந்து அந்த பருதா போட்டதை வந்து இவனும் பார்க்குறான். ஆனால் உண்மையாகவே வந்து அந்த பருதாக்கு பின்னாடி யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி இவனுக்கு தெரியும்.
ஆனால் அந்த விஷயங்களை வந்து பின் நாட்களில் வந்து மறைக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாய்சன் கொடுத்த சில நாட்கள்லேயே வந்து இந்த மாதிரி ஹீரோவோட அம்மா வந்து இறந்துட்டாங்க, அதுக்கு காரணம் வந்து பாய்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே வந்து தெரியப்பட்டோடனே வந்து அந்த கல்ட் லீடர் வந்து சரியான வந்து காண்டாயிருவார். ஏன்னா இத்தனை ஒய்ஃப் இருந்துமே வந்து அந்த கல்ட் லீடர் வந்து பாசமாக்குற ஒரே ஒய்ஃப் வந்து யாருன்னா வந்து அது ஹீரோட அம்மா தான். பனிப்பெண்ணாகவே இருந்தாலுமே வந்து அவங்க மேலே தான் வந்து இந்த கல்ட் லீடருக்கு வந்து லவ் ஜாஸ்தி. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து பாய்சன் கிளானுக்கு வந்து அந்த கவுன்சில்லேருந்து இடம் வந்து கிடைக்காம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்ட் லீடர் வந்து இருக்கிற 6 ஒய்ஃப்ஸுமே வந்து டைஸை வந்து கட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் யாரையும் வந்து பார்க்கறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ஃப்ளாஷ்பேக் தான் வந்து போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பனிப்பெண்ணுக்கு வந்து பாய்சன் கொடுத்தான்ல அந்த குக்கு, அவனும் வந்து அவன் உயிரை வந்து அவனே மாய்ச்ச காட்டி வந்து ட்ரூ கல்ப்ரேட் வந்து யாருன்னு வந்து பின் நாட்களில் வந்து தெரியாமல் வந்து அது முடங்கி போயிருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து இந்த சின்ன பையன் போய் அவங்க அம்மாட்ட கேட்பான், ஏமா அந்த பருதா போட்ட பொம்பளை தாம்மா வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு போச்சு, நீ ஏமா வந்து இதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு, இந்த பாரு கண்ணா, நம்ம வந்து வாக்கு கொடுத்துருக்கோம், என்ன ஆனாலுமே சரி நம்ம வந்து இதை சொல்லக்கூடாது, நம்ம இறந்தாலுமே சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி சொல்ல, அப்படியே வந்து சில நாட்களில் வந்து அவனோட அம்மாவும் வந்து இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு என்னால் வந்து இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல, செய்யாத தப்புக்கு ஏன் வந்து எங்கள் கிளான் முழுக்கவே வந்து இந்த மாதிரி பாவத்தை அனுபவிக்கணும், நான் மட்டும் கண்டிப்பாக ஒரு நாள் லீடர் ஆவேன், அப்படி லீடர் ஆகும்போது அந்த ட்ரூ கல்ப்ரேட் இருப்பாள்ல அவன் மேலே வந்து நான் என் வஞ்சன்ஸை காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உறுதி எடுத்துருப்பான். அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட சோலுக்கு வந்து ஒரு ஆஃபரிங் மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து அந்த பனிப்பெண்ணோட பையனை வந்து நான் ஆஃபரிங்காக வந்து கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போயே வந்து வாக்கு வந்து கொடுத்துருப்பான். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இப்போ ஹீரோ வந்து இவனை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து காட்டும் போது தான் தெரியுது, என்னால் வந்து உங்களுக்கு கொடுத்த வாக்கை வந்து என்னால் நிறைவேற்ற முடியாதுமா, எனக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, எத்தனை வருஷமானாலும் சரி, இந்த மான்ஸ்டர் வந்து என்னால் சப்ரஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இப்போ ஹீரோ வந்து திறமை வந்து அடிக்க ஆரம்பிக்க இவன் வந்து முடங்கிக்கிட்டே இருவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு, நீ உன்னை இப்போ கொல்றது வந்து வேஸ்ட் தான், நான் வந்து எக்ஸ்பெல்லாக இருக்கிறது விரும்பலை, ஏன்னா எனக்கு நிறையா ஒரு ஃப்யூச்சர் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அதை போய் உன்ன மாதிரி ஒரு ட்ராஷ்னால் வந்து அதுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட டேண்டைன் இருக்குல்லடா அதை நான் நொறுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பக்கத்தாடி போவார். மார்ஷல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டேண்டைனுங்கிறது தான் வந்து முக்கியம். அது இருந்தால் தான் வந்து மார்ஷல் ஆர்ட் வந்து ப்ராக்டிஸே பண்ண முடியும். டேண்டைன் மட்டும் இல்லாமல் போயிடுச்சுன்னா அங்கே சராசரி ஒரு மனுஷங்க தான், அவங்களாம் எந்த சாதாரண ஒரு டெக்னிக்கோடு வந்து அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அது வந்து ஒரு உயிர் நாடி மாதிரி. அது மாதிரி ஹீரோ வந்து அதை க்ரஷ் பண்ண போக இவன் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா வந்து ஆட ஆரம்பிக்கிறான். ஆட ஆரம்பிச்சு ஹீரோ வந்துட்டு, இந்த நாய்க்கு நான் எவ்வளோ பவர் கொடுத்து பேரலைஸ் பண்ணால் இவன் இப்போவே ஆடிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ சொல்ல ஆரம்பிப்பான். இவன் முடங்கிறது வந்து ஏதோ எனக்கு புரியல, நானும் உன்னால் வந்து இதை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அது ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்து சொல்ல ஆரம்பிக்குது. இந்த மாதிரி உன்னோட அம்மாவை இறப்புக்கு பின்னடிக்கிறது வந்து பாய்சன் கிளான் கிடையாது, அந்த 5 கிளானில் இருக்கிற அந்த பாய்சன் கிளானை தவிர்த்து மிச்சம் ஒரு 5 கிளான் இருக்குல்ல அதில் இருக்கிற ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நானோக்கிட்ட வந்து கேட்கும்போது நானோ வந்துட்டு, ஆமாம் மாஸ்டர், வந்து உண்மை தான் சொல்கிறான், அதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா நீங்கள் வந்து இது காரணமே இல்லையா, நான் வந்து அப்போ இன்னசென்ட் மேலே வந்து கை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. அவர் வந்துட்டு, சரி அப்போ வந்து இதுக்கும் உன்னோட அம்மாவுக்கு வந்து எந்த சம்மந்தமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அவன் வந்துட்டு, இல்லை இது என்ன தான் வந்து பாய்சன் கொடுத்து இறந்ததுக்கு ரீசன் வந்து வேற ஆளான்னு இருந்தாலும் கூட அந்த பாய்சன் ஆக்குனது அது உருவாக்குனது யார், அது வந்து அந்த அவங்க அம்மா தான். அதனால் வந்து டோட்டலாக வந்து இதை மறுக்கவும் முடியும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவங்க அம்மாவை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவான். இல்லை எங்கள் அம்மா வந்து இது கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது நானா வந்து இருந்துட்டு, அவன் போய் சொல்கிறான் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு, நினச்சேன்டா இப்போ எனக்கு ஒரு ரீசன் வந்து தெரிஞ்சிருச்சு, இந்த பாய்சன் கிளான் இல்லாமல் இன்னொரு கல்ப்ரேட் வந்து இருக்கிறா, அந்த 5 கிளானில் வந்து ஒருத்தி, அதான் நீ சொல்ல வர்ற, ஆனால் நீங்கள் தான் வந்து பாய்சன் உருவாக்கி கொடுத்தீங்க, அதனால் நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனோட டேண்டைனை வந்து க்ரஷ் பண்ணிடுவார். க்ரஷ் பண்ணோடனே வந்து இப்போ சீனங்கிட்டே அந்த டாக்டர்கிட்ட போய் டாக்டர் வந்துட்டு, எனக்கே வந்து எதுவோ சரியில்லாத மாதிரியே படுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து வருவார். இந்த மாதிரி இவனுக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா சொல்கிற, சீக்கிரம் அந்த பெட்டில் அவனை படுக்கவேன்னு சொல்லி அவன் அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தெரிய வருது அவனோட டேண்டைன் வந்து இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு, நான் என்ன தான் டாக்டராகவே இருந்தாலும் கூட ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கு வந்து டேண்டைன் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க.
ஹீரோ வந்துட்டு இவன் சாகக்கூடாது, இந்த நாய்க்கு வந்து உண்மையான கல்ப்ரேட் யாருன்னு தெரியும், அந்த உண்மையான கல்ப்ரேட்டை வந்து நான் கொன்று ஆகணும், இவனை வந்து சாகடிக்காமல் இருக்குன்னா வந்து நீ அவன் உடம்புக்குள்ளே போய் அவனை ஹீல் பண்ண முடியுமா நானோ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாஸ்டர், நான் வந்து ஒரு தடவை வந்து உங்கள் உடம்புல வந்து இணைச்சிட்டேன்னா திரும்ப வந்து வெளியில் எடுக்கவே முடியாது, உங்களை மட்டும் தான் வந்து நான் ஹீல் பண்ண முடியும், வேறு எதுவுமே என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அவனோட பாய்சனை ஸ்கேன் பண்ணி இங்கே அதுக்கு மாற்று மருந்து வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோட பிளட்டில் வந்து அதை ஷோல்டர் வந்து அவன் பிளட் இருக்கும், அதை வந்து ஹீரோ எடுத்து ஸ்கேன் பண்ண நேனம் அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்டிடோட் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி அதுக்கு ஹீரோட மண்டையில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து செலுத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆன்டிடோட் வந்து தயாரிச்சிட்ருக்க. அப்போ அந்த டாக்டர் வந்து இந்த ஸ்மெல் வந்து வருது, இது வந்து ஆன்டிடோட் தயாரிக்கிற ஒரு விஷயம் தான், ஆனால் இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோ தான் அங்கே உட்காந்து அதை செஞ்சிட்ருக்க. டேய் தம்பி, நீ பண்ணுறதெல்லாம் பர்ஃபெக்ட் லெவலில் இருக்குதுடா, ஆனால் அது என்ன பாய்சன்னு தெரிஞ்சது தாண்டா உன்னால் வந்து இதுக்கான மாற்று மருந்து கொடுக்க முடியும்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு அந்த பாய்சன் எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவனோட உடம்புல இருக்கிறதே வந்து டெட்லி பாய்சன் தான், அது ஏன் அவன் உடம்புல வந்து பரவாமல் இருந்துச்சுன்னா வந்து அவனோட டேண்டைன் தான் காரணம். அது மூலம் அவன் மார்ஷல் ஆர்ட் வந்து அவன் ட்ரெயின் பண்ணி அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து அவன் பர்மனெண்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பான். ஹீரோ வந்து டேரெக்டாக க்ரஷ் பண்ணோடனே வந்து அந்த பாய்சன்லாம் உடம்புல வந்து இப்போ பரவியாக அவனை கொல்ல பார்த்துக்கிட்டு இருக்கும், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும்ல, அதனால இப்போ ஹீரோ வந்து அதை ஒரு மாதிரி மாற்று மருந்து கண்டுபிடிச்சி வந்து அவனுக்கு கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் வந்து இருந்துட்டு அப்போது சீனும் கட்டாயி அந்த பாய்சனை ஒருத்தர் அடிச்சுட்டு வந்து ஒருத்தர் இருப்பாள், அவன் வந்துட்டு நீ ஏன்டா இப்படி பண்ண, இந்த லெவலுக்கு ஏன் போன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்ல வர்றாரு, இல்லை என்னால் வந்து என்னோடய கோவத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல, என்னோடய அம்மாவை வந்து இப்படி பண்ணணும் வந்து கண்ணு நிற்கிறது வந்து என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல, அதனால தான் அப்படி பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாய்க்கு வந்து இந்த மாதிரி டேடி ட்ரிக்ஸ் வந்து ப்ளே பண்ணுவான், இப்போ நான் பண்ணதுனால வந்து அவன் இனிமேல் வந்து அந்த டேடி ட்ரிக்ஸுமே வந்து பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இப்போது இருக்கிறாங்க. என்ன தான் வந்து இருந்தாலும் கூட இந்த ரூல்ஸ் படி ஒருத்தர் வந்து கொல்லத்தான் கூடாது, ஆனால் டேண்டைன்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து ரூல்ஸ் வந்து எதுவுமே வந்து இல்லை. உயிரத்தை எடுக்கக்கூடாது, மற்றபடி எந்த விதத்துலையும் வேணாலும் வந்து நம்ம அவனை டேமேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினச்சிட்டு இருப்பார். அதே சமயத்தில் வந்து இவன் வந்து ஹீரோவோட டீம் போய் சேரலாம் தான் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் ஹீரோ அதுக்குள்ளேயே வந்து அவனோட குரூப்பெல்லாம் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் வந்துட்டு லீக் நீங்கள் எங்கே போனீங்க, அதாவது மாஸ்டர் அப்புறம் லீக் இப்படி மாற்றி மாற்றி அந்த மொட்டையும் கூப்பிட்டுருப்பான். நான் வந்து உங்களை தேடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நினச்சி பயந்துட்டு அவங்கள ஹேண்ட் பூஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நீங்கள் தான் இப்போ லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இப்போ அவர் ரூமுக்கு போயிடுவார். ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இவங்ககிட்ட நீ எதுமோ எங்கிட்ட சொல்ல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு அவன் போயிடுவான். ஆக்சுவலாக வந்து ஹீரோவோட குரூப்பில் வந்து ஷேருக்கு தான் வந்து கேட்குற மாதிரி வந்துட்டு அப்புறம் கேட்காம போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த ரூமில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார், இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அதுதான் ரீசனா, ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் யங் மாஸ்டர், இப்போ நம்மளோட அகாடமிக் ரூல்ஸ் படி எந்த விதமான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே வந்து 4 வருஷத்துக்கு வந்து இந்த அகாடமியில் வந்து உங்களை டேமேஜ் பண்ண முடியாது. 4 வருஷத்தில் வந்து உங்களுக்கு இப்போ ஃபுல் செக்யூரிட்டி இருக்கும், வெளியாட்கள் யாருமே வந்து உங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த பாய்சன் கிளானுமே வந்து ஒரு முக்கியமான கிளான் தான், அது வந்து கவுன்சிலேருந்து தூக்கப்பட்டாலும் கூட இப்போ அது சென்டரில் அதுவும் கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது தான். மேபி அவங்க வந்து ஏதாவது உங்களை பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது ஹீரோ வந்துட்டு உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹீரோ வந்து டேரெக்டாக அந்த இன்ஸ்ட்ரக்டரை வந்து பார்க்குறதுக்கு வந்து போவார். இப்போது ஹீரோ வந்து டேரெக்டாக போகும்போது உள்ளே இருக்கிறது யாருன்னா நம்ம ரெட் ஹேர் வந்து அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எழுதி கொடுத்துட்ருப்பான். இந்த மாதிரி ஹீரோ இந்த இன்சிடெண்ட்டை பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்து அவன் கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து வணக்கம் வைப்பான், ஆனால் அவன் வந்து ஹீரோ வந்து கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரெட் ஹேர் வந்துட்டு சொல்கிறான், ஓ நீ தானா, உட்காரு, நான் வந்து உனக்கு திரும்ப வந்து க்ரீட்டிங்ஸ் பண்ணின்னு சொல்லிட்டு கவலைப்படாத உட்காரு, உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேச ஆரம்பிப்பான். நீ பண்ணிய விஷயம் அதை வந்து நான் ரிப்போர்ட்டாக மேக் பண்ணுறதே வந்து பெரிய தலைவலி ஆயிடுச்சுப்பா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து டேரக்டராக வந்து பேசுகிறேன், அதுக்கப்புறம் வந்து நான் மற்ற விஷயங்களை பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து அகாடமிக் ரூல்ஸ் படி தான் ஃபஸ்ட்டு வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன பேசுகிறான்னா வந்து இந்த மாதிரி டேண்டைன்ஸ் பிரேக் பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு உனக்கே தெரியும், ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு வந்து முக்கியமான ஒரு உயிர் நாடியே வந்து இந்த டேண்டைன் தான். அது இருந்தால் வந்து எப்பேற்பட்ட ஒரு மார்ஷியல் ஆர்ட்டாக இருந்தாலுமே வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும், ஆனால் நீ வந்து இப்படி டேமேஜ் பண்ணிட்ட. இது வந்து சிலன்னு விடு, இவ்வளோ நாட்களில் வந்து இவ்வளோ வருஷங்களில் இந்த அகாடமியில் வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்ததுக்கான ஒரு அறிகுறியே இல்லை, நீ தான் வந்து ஃபஸ்ட் ஆள். இப்போ நான் அவனை விட்டேன்னு வையேன்,
இதே ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உனக்கு பின்னாடி வர ஆட்கள் எல்லாம் வந்து இதை ஒரு பழக்க வழக்கமாகவே வச்சுக்கிட்டு அங்கேயே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்போ நீ என்ன பண்ணுற தெரியுமா, உனக்கு கொடுத்துருக்காங்களா அது எல்லோ பேட்ச் லீடர், அந்த பேட்சை வந்து திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல ஆரம்பிப்பான். இப்போ அந்த லீடர் பொசிஷனை வந்து ஹீரோவை வந்து அவன் கொடுக்க சொல்கிறாங்க. இதோடய வந்து இந்த பார்ட் முடியுது. அதுக்கப்புறம் என்னடா நீ நேற்று பிளாக் அண்ட் ஒயிட் போட்டுட்ருக்க, இன்றைக்கி கலர் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஒரு நியூ சேனலை வந்து ஆரம்பிக்க போகிறோம். சப்போஸ் இந்த சேனலே வந்து காப்பிரைட் பிரச்சனை விழுந்தாலும் கூட நான் அந்த சேனலை வந்து க்ரியேட் பண்ணி அதில் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க கைஸ், நான் எப்போவுமே வந்து உங்களுக்கோசம் தான் வீடியோவே போடுறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ண வரைக்கும் பாய் கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் கவுண்ட்டுமே ஏற மாட்டேங்குது, நமக்கு வியூஸுமே போக மாட்டேங்குது கைஸ். அதுக்காக நீங்கள் ஏதாவது டிப்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுங்க, நான் அந்த மாதிரி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், பாய் கைஸ்.